ஹாய் கை நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்ல வந்து பார்ட் 2 போடுறேன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே பார்ட் 2 போட்டாச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா வந்தோடனே ஒரு செஸ்ட்டை திறந்தேன். செஸ்ட்டில் வந்து ரிவால்வர் கொடுத்தானுவோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொடுத்துருந்தானோன்னா நல்லா யூஸ் ஆயிருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா இப்போ போய் கொடுக்குறானோ. சரி பரவாயில்ல, நம்ம போயிட்டு இந்த நரியெல்லாம் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேராக போறேன். போய் ஒரு நிறைய கூப்பிட்டேன், வாடா சண்டைக்கு அப்படின்ட்டு. மூணு அடியில க்ளோஸ் பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்க கைஸ், என் கண்ணு எவ்வளோ பவர்ண்டு. சரி மறுபடியும் அங்க ஒருத்தவன் இருக்கான், அங்கேயும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நேராக கீழே இறங்கி போயிட்டு ரெண்டு அடியில முடிச்சுட்டேன். என் பவர் யூஸ் ரெட் கீ கிடச்சிச்சு. ரெட் கீ எடுத்துட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி உள்ளர போனேன். உள்ளர போயிட்டு இந்த சைடு திரும்பி அப்படியே போனா ஒரு செஸ்ட் இருந்துச்சு. அந்த செஸ்ட்டை பொறுமையா ஓப்பன் பண்ணேன். பொறுமையா குட் ஆக்ஸ் கொடுத்துடக்கூடாது, நல்லதா கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணேன். குட் ஆக்ஸ் கொடுறானோ வைத்தியக்கார பயிலோகை சொல்லணும். கொடுத்ததே கொடுத்து நம்மள வெறுப்பேற்றே வந்திருக்கானோ. அழகா இதுக்கு மெட்டல் கொடுத்தாவது தேவலாம். சரின்னு சொல்லிட்டு இவனை வந்து ரெஸ்கியூ பண்ணியாச்சு. ரெஸ்கியூ பண்ணிட்டு கேம்ப் பயிருக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு நேரா வந்து இவனை வச்சிருந்த லூட்டெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டேன். ஏன்னா இந்த நரிக்கு வந்து சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குமா. நரிக்கறி சாப்பிட போறோம். நாய்க்கறி வேணும்னா சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, நரிக்கறி யாருமே சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. முதல் முறையா நான் சாப்பிட போறேன். நிறைய பேர் சாப்பிட்டாங்க, இருந்தாலும் நான் சாப்பிட போறேன். இப்ப நான் வந்து எல்லா கறியும் வந்து பொறுக்கினேன். ஸ்டிக்கு அப்புறம் மசில்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இங்க போய் எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டேன். அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்பீட் பண்ணி விட்றேன். எல்லாத்தையும் பொறுக்கிவிட்டு நேரா வந்து கேம்ப் ஃபயருக்கு தான் போறது பிளானு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எல்லாத்தையும் பொறுக்கினேன். இந்த சைடு இருக்க மசில்ஸ் வரைக்குமே பொறுக்கினேன். அப்புறமா கேம்ப் ஃபயருக்கு வந்தேன். கேம்ப் ஃபயருக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தீல போட்டு நம்ம சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் போட்டா மறுபடியும் கொஞ்சம் இருந்துச்சு. எங்கடா அந்த கிட்ட காணும்னு சொல்லிட்டு பேக்லயே வச்சிருக்கேன். பாவம் மூச்சு முட்டி செத்துவான் போல இருக்கு பாவம். அதை விட்டு சாப்பிடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தலைவன் நேரா எங்க போனா அப்படின்னு தெரியல. அப்புறம் பார்த்தா கேம்ப் ஃபயரை போட்டுவிட்டு, அதாவது இதை போட்டான், டென்ட்டை போட்டுவிட்டான். சரி நம்ம லெவல் 3க்கு லெவல் 2க்கு லெவல் 3க்கு அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாய் குழந்தைச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சண்டேல கிராஃப்ட் பண்ணாமலே இவ்வளோ நேரம் விளையாடுறேன். சரி சண்டேல கிராஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா இவனும் நைட்டு வர்றதுக்கு வேண்டி பயந்தாங்குழி மாதிரி பயந்துக்கிட்டு இவனும் அந்த அது பேர்னா செல்ஃபை போட்டு அது மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணி ஏறிட்டேன். ஏறினதுக்கு அப்புறம் இனிமே வாங்கடா, நான் தாண்டா கிங்கு, கன்னை வச்சுட்டு நிக்கிறேன். வரது ரெண்டு பேருக்கு கன்னை வச்சுக்கிட்டு நிக்கிறேன். சரி கன்னை யூஸ் பண்ணி சுட்டுலான்னு சொல்லிட்டு பிளானை போட்டாச்சு. எங்கடா ஒருத்தவனே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நாயகன் இன்னும் வரான் அப்படின்னு ஒருத்தன் வந்த உடனே அவனுக்கு 2 அடியா போட்டான். முன்னாடில இருந்து ஒருத்தன் வரான். ரெண்டு பேர் தான் வந்திருக்கானோன்னு சொல்லிட்டு ஜாலியா இவனோட போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ரீலோல்ட் ஆயிடும். ரீலோல்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சைடு பார்த்துக்கிட்டே இவனை அடிச்சா எங்கடா இவனுக்கு அடி விழுவ போகுதுன்னு சொல்லிட்டு நான் இவனை போட்டு அடிப்பேன். 1 2 3 இவன் கல்யாணம்னே அப்படி திரும்பி அப்படியே ஒரு அடியை போடலான்னு சொல்லிட்டு இப்படியே திரும்பி வாங்கடா மோனே அப்படின்னு சொல்லிட்டு டொங் டிங் அப்படின்னு அடிய போட்டேன். டங்கு டிங்குன்னு அடிய போட்டதுக்கு அப்புறம் அவன் ஏதோ மெடல் மாதிரி என்னதையோ கொடுத்துட்டு போனான். பார்த்தா கல்டெஸ்ட் ஜெம்முன்னு ஒன்று இருந்துச்சு. கல்ட்டு ஜெம்மோ என்னமோ ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து போடலான்னு சொல்லிட்டு பார்த்தா இவனோ செல்ஃபோனில் போய் உட்காந்துக்கிட்டானோ. ஏன்டா டெட் பாடிஸ் தானடா, நீங்கள் இப்போ கூட ஆட்டம் கட்டுவீங்களாடான்னு சொல்லிட்டு கறியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். கறி சாப்பிட்டதுக்கப்புறம் கறிசோறு சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறமா வந்து அந்த 2 பயிரோல போடாமலே வச்சிருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா நேரா போயிட்டு நம்ம ஏதாவது லூட் அடிப்போம்னு சொல்லிட்டு பிளானை போட்டாச்சு. லூட் அடிச்சு நம்ம வந்து கேம்ப் ஃபயருக்கு வந்து ஒரு பயோஃபியூவல் வாங்கி வைப்போம் அப்படின்னு பிளானை போட்டாச்சு. சரின்னு சொல்லிட்டு லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பொறுமையா. எல்லாத்தையும் கோல் கிடச்சிச்சு, அப்புறமா வந்து காயின் கிடச்சிச்சு, அப்புறமா இங்கே ஆமோ கிடச்சிச்சு, அப்படியே கோல் கிடச்சிச்சு, ஃபேன் கிடச்சிச்சு, கோல் கிடச்சிச்சு, அப்புறம் கோல் கிடச்சிச்சு, போல்டு கிடச்சிச்சு. இங்கே ஒரு செஸ்ட் இருக்கு. ஏய் ப்ளீஸ்ரா குட் சாக்கு தந்துடாதீங்க, ஏதாவது நல்லதா தாங்கடான்னு சொல்லிட்டு தான் தோணுறேன். பார்த்தா குட் சாக்கு தந்துட்டோம். வைத்தியக்கார பயில்வாகை சிவனும் நம்ம கேட்கறது தரமாட்டோம். எப்போ வேணான்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து தருவானோ, எப்போ வேணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து தரமாட்டானோ. யாரா நீங்கள் எங்கேந்திரா வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியே வரப்ப நான் ஒரு நிறைய கடிக்க வாங்கிட்டு நேராக வந்து கேம்ப் ஃபயருக்கு வந்து எல்லாத்தையும் போட்டேன். பார்த்தா கேம்ப் ஃபயர் அணைய போகிற ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு. அப்புறமா எல்லாத்தையும் வந்து கோலெல்லாம் எடுத்து அதில் போட ஆரம்பிச்சிட்டேன். கோலை எடுத்து அதில் போட்டு எப்படியாவது பாதி அளவுக்காவது கொண்டு வந்துடலான்னு பிளானை போட்டாச்சு. சரி இந்த கோலை 2 இருந்துச்சு, அந்த 2 கோலையும் ஒருட்ட டைம்ல போட்டேன். அப்புறமா பார்த்தா நம்மள்ட்ட 17 அயன் இருந்துச்சு. சரி நம்ம போயிட்டு மரத்தை வெட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்த மரத்தை ஃபர்ஸ்ட் வெட்டினா நைட் ஆயிடுச்சு.
பார்த்தா அவுள் வர சீனை போட்டானோ. இந்த அவுள் பெரிய ஆளுகை பறந்து பறந்து அடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு நரியா தூக்கிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஏண்டா இத்த பெரிய அவளுக்கு இத்தனோட நரி என்னடா பட்டும் அப்படின்னு கேட்கிறீங்க. புரியுதுதான், என்ன பண்ணி வச்சிருக்கானுங்களோ தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆட்டம் காட்டுவோம்னு நினைச்சிட்டு வெளியில போலாம். வெளியில போயிட்டு மறுபடியும் கேம்ப் ஃபயருக்குள்ள வரலாம்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு வந்தா அவளே காணும். என்னடா அவளை காணும்னு சொல்லிட்டு நான் வெளியில நல்லாதான் போனாதான் அவளுக்கு கிடையும். அதையுமே தெரியாம இது பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா கிராஃப்டிங் டேபிள்ல நான் எடுத்த உட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம ஏதாவது கிராஃப்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். நம்ம எதுவுமே கிராஃப்ட் பண்ண முடியாது, நம்ம பெட்டாவது கிராஃப்ட் பண்ணிப்போம், ஏன்னா டேயாவது இன்க்ரீஸ் பண்ணி விடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெட்டை கிராஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா காலையில ஆயிடுச்சு. முயல் ஆச்சு. அவனை அப்படியே போட்டுக்கிட்டு உன் கறியை சாப்பிட்டேன்னா வயிறு ஃபுல்லா வருதுன்னு தீமுடா போட்டுட்டு போவேன். பார்த்தா எவனுமே இல்லை. மறுபடியும் ஏன்டா தனியா சர்வே பண்ணி விட்டு போயிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட இந்த உட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே இதையும் இந்த உட்டையும் வெட்டி கலெக்ட் பண்ணிட்டு இந்த உட்டையும் வெட்டி கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே இன்னொரு மரத்துக்கு போயிட்டு அந்த உட்டையும் ஒரே அடியில காலி பண்ணிட்டு மறுபடியும் அதையும் கலெக்ட் பண்ணிட்டு நேரா கேம்பருக்கு போய் அது எல்லாத்தையும் போட்டேன். போட்டதுக்கு அப்புறம் அந்த உட்டெல்லாம் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் 3க்கு அப்டேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு லெவல் 3க்கு அப்டேட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்மளால பயோஃபியூவல் செய்ய முடியும், ஆனா நம்மள்ட்ட தேவையான மெட்டீரியல்ஸ் இல்லை. சரி மறுபடியும் உட்டை வெட்டுற வேலையான்னு சொல்லிட்டு உட்டெல்லாம் வெட்டி இங்கே ஒரு மரத்தை வெட்டி அப்படியே இன்னொரு மரத்தை வெட்டி அங்கே 2 மரம் ஒட்டக்கா வந்துருந்துச்சு, அது 2த்தையும் வெட்டி அப்புறமா கேம்ப் ஃபயருக்கு நேரா கிராஃப்டிங் பெஞ்சில் எல்லாத்தையும் போட்டேன். அப்புறம் அயன் பத்தலை, 2 அயனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அயன் பொறுக்கலான்னு சொல்லிட்டு காலையிலே ஆனோடனே அயன் பொறுக்கலான்னு சொல்லிட்டு பிளானை போட்டாச்சு. அப்புறம் நைட்டு என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டீங்கன்னா நைட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதான் நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க. ஏண்டா மழை பெய்ஞ்சு கேம்ப் ஃபயர் மட்டும் அடைச்சிச்சு. அவ்வளோதான். அந்த நரிப்பைய 2 கீரல்ல முடிச்சு விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். பயந்துகிட்டே இருக்கும்போது நான் மேப்பை மாத்திட்டு இருந்தேன். எக்ஸ்ப்ளோர் செய்து பண்ணாத இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஆனோடனே போகலாம் அப்படின்னு பிளானும் போட்டாச்சு. காலையில கரெக்டா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா ஆகுனுச்சு. எப்ப எனக்கு கேட்டீங்கன்னா இப்பதான் ஆன உடனே ஓடிட்டேன். எனக்கு ஏதாவது விட்டு வேணும்ட்டு பார்த்தா இங்க அதுக்குள்ள கேம்ப் ஃபயரே அணியா போட்டுன்றது தெரியாம உட்டை வெட்டினா கூட அதுவும் தண்ணி விட்டாதான் வந்துச்சு. இருந்தாலுமே இவனுக்கு யூஸ் ஆகும், கிராஃப்டிங் பேச்சு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதையும் கழிச்சிட்டு பார்த்தா கேம்ப் ஃபயர் ஆல்மோஸ்ட் அவுட்டு. சரி பாத்துக்கலாம், மறுபடியும் போய் எரிய வச்சிடலான்னு பார்த்தா மொத்தமா போச்சு, புடுங்கிட்டு போச்சு. சரி நம்ம அயன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதை போய் எரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு நம்ம மைக்ரோவேவ் ஓவன் அதையும் 3 அயன் தருமா, சரி 3 போல்ட் தருமா. குட் ஆக்ஸு குட் சாக்கு 2த்துல எதுவுமே தந்துடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணா குட் ஆக்ஸ் தரானோ. சொன்னேன்ல இவனும் அந்த மாதிரி தான். அப்புறமா அங்கே இருந்த போல்ட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு நேராக நான் மரத்தை வெட்ட வந்துட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மரத்தை வெட்டி போட்டாதான் அது எரியும் அப்படிங்கறது தெரிஞ்சு நான் 2 மரத்தை வெட்டினேன்னா என்ன மரத்தை வெட்டினேன்னு தெரியல. அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்த உடனே பயோஃபியூவலை கிராஃப்ட் பண்ணிட்டேன். இந்த கேம்ப் ஃபயரை எரிய விட்டுட்டு அப்புறம் பயோஃபியூவலை கிராஃப்ட் பண்ணது கையோடையே அதை டெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை முதல்ல வைக்கணும்ல, அதையும் கரெக்டான இடத்துல வச்சேன். வச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்காண்டி வச்சிருந்த கறி இருக்குல்ல அதை எடுத்து உள்ளார போட்டு டெஸ்ட் பண்ணேன். சரி பயோஃபியூவலுக்கு எல்லாத்தையும் கறியெல்லாம் எடுத்துடுவோம், பயோஃபியூவலை எரிய வைக்கிறதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு நானும் நேராக போனேன். பார்த்தா இன்னைக்கு சம்திங் நைட்டில் வரானுலாம். அப்புறம் நான் பசிச்சிச்சின்னு சாப்பிட்டு விட்டு முயலை அடிச்சு அந்த முயலோட கறியும் ஒரு பன்னி ஃபுட்டும் தந்துச்சு. பன்னினா முயலா இல்லை ரேபிட்னா முயலான்னு சொல்லுங்க கைஸ். சரின்னு சொல்லிட்டு இது 2த்தையும் அடிச்சு இதுங்கள்ட்டேருந்து பன்னி ஃபுட்டு மசில்ஸ் 2மே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கோல் கிடச்சிச்சுல, அந்த கோலை எடுத்து நேராக கேம்ப் ஃபயரில் போட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு பன்னியை போட்டு அடிச்சு அதுல மஷ்ரூம்ஸே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அது பன்னி ஃபுட்டு தந்துச்சு. எத்தனை பன்னி ஃபுட்ராடே கேட்குறப்ப தரமாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு நிறைய போட்டு அடிச்சு சாப்பிட்டு அதோட மஷ்ரூம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நேராக கேம்ப் ஃபயருக்கு சாப்பிட்டு விட்டேன். அப்புறம் இதையும் சாப்பிடுவேனான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சாப்பிட்டேன். அப்புறமா நேராக போயிட்டு இது எல்லாத்தையும் கொட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டினா
இத்தனோடு இருக்கு. அப்புறமா தான் சம்திங் ஈவில் வந்து கம்மா அவ்வளோனோலா டேய் மிஸ்டேஸ் கூப்பு என்ன சாவடிச்சிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு மைண்ட் வயசுல தோணுச்சு. ஆனா எப்படியா இருந்தாலும் அவன் சாவ போறது உறுதின்னு சொல்லிட்டு நான் ஏறி நின்றுட்டேன். நான் ஒருத்தவன் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே நின்றேன். அப்புறம் பார்த்தா கட்சியில போட்டானோ என்ன பண்ண போறனோ தெரியல. ஏன்னா இப்ப அம்பு விடுறவங்க வேற வர போறாங்கிறத கட்சியில பார்த்தாலே தெரியுது. சரி எவனா இருந்தாலும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எவனுமே வரல. என்னை பார்த்து எல்லாரும் பயந்துட்டானுவோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா பின்னாடில இருந்து ஒரு பையன் வருவான். டேய் இந்த சாவடிக்கிறத விட்டா வேற வேலை இல்லையாடான்னு பார்த்தா பின்னாடில இருந்து பௌ வச்சுட்டு ஒருத்தன் அடிக்க வந்துட்டான். அவனை போட்டு டங்கு டிங்கு டங்கு டிங்கு டங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கீழே இறங்குனதுதான் என்னோட பெரிய மிஸ்டேக்கே. என்னன்னு பாத்தீங்கன்னா திரும்புறதுக்காண்டி ட்ரை பண்ணும்போது லாக்ல இருக்குங்கிறதே மறந்துவிட்டு நான் பாட்டு நேரா போயிட்டு இவனை அடிக்க முடியல. எதால செக் ஆயிடுச்சு.